ஹாய் எவ்ரிவான். நாங்கள் குலசைக்கு போயிட்டு அப்படியே திருச்செந்தூருக்கு போகலான்ட்டு போயிருந்தோம். திருச்செந்தூர் போக ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமோன்னு நினச்சோம். பாருங்கங்க, கூட்டமே இல்லைங்க. மார்னிங் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம். அவங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரையே 3 to 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்கள் ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். அதனால தான் நாங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நீங்களும் திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம் வாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மார்னிங் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் வாங்க. திருச்செந்தூரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நான் 1 இயர் கழித்து திருச்செந்தூர் பார்க்குறேன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே பில்டிங் கட்டியிருக்காங்க, மண்டபம் கட்டியிருக்காங்க மக்கள் தங்குறதுக்காக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒன் டைம் கண்டிப்பாக திருச்செந்தூர் விசிட் பண்ணுங்கள். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நாங்கள் மயில் பார்த்தோங்க. பாருங்கங்க, நாங்கள் பார்க்குற டைம் கரெக்டாக தோகை விரிச்சிட்டு நின்றுச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகரையும் பார்த்தாச்சு, மயிலையும் பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்படியே முருகரையும் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.